வெளிநாட்டில் கணவன் இலங்கையில் இளம் மனைவியின் மோசமான செயலால் ஏற்பட்டுள்ள விபரீதம். இணைய வழி கணினி விளையாட்டுகள் மூலம் அறிமுகமான பெண்ணின் தகாத புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பஹாவில் புறநகர் பகுதியான கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக திக்வெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். திக்வெல்ல பிரதேசத்தில் வசிக்கும் பெண்ணின் கணவர் வேலைக்காக வெளிநாடு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இளம் மனைவி இணைய விளையாட்டுகளூடாக அறிமுகமான சந்தேக நபருடன் முறையற்ற காதலில் ஈடுபட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. நுவரெலியா கீத்துள்கலை பகுதியில் கைக்குண்டு மீட்பு. நுவரெலியா மாவட்டத்தின் கீத்துள்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று கீத்துள்கலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் கைக்குண்டு ஒன்று காணப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கீத்துள்கலை போலீசார் குறித்த கைக்குண்டு தொடர்பில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்ததுடன் அதிரடிப்படையினருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். முழு சூரிய கிரகணம். பகலில் இருளில் மூழ்கிய பல ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய கண்டத்தில் பல பகுதிகளில் நேற்று அரிய வகை முழு சூரிய கிரகணம் தென்பட்டது. இதன்போது நிலவு சூரியனை முழுமையாக மறைத்ததால் ஐரோப்பிய நாடுகளில் பல பகுதிகள் பகல் வேளையிலேயே இருளில் மூழ்கின. இந்த அரிய வானியல் நிகழ்வை காண ஸ்பெயின் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர். கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் வடக்கு ஸ்பெயின் ஆகிய பகுதிகளை கடந்து முழு சூரிய கிரகணம் தென்பட்டதுடன் ஐரோப்பிய பிரதான நிலப்பரப்பில் 1999 ஆண்டு ஆகஸ்ட் 11 பின்னர் தென்பட்ட முதல் முழு சூரிய கிரகணம் இதுவாகும். சூரியன், நிலவு மற்றும் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிலவு சூரியனை மறைப்பதன் காரணமாக சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இலங்கையர்களின் உணர்ச்சிபூர்வ முகநூல் பதிவு. சமூக வலைத்தளங்களில் போலியான தகவல்களை பரப்புபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் இருந்தவாறு இளைஞர் ஒருவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து சமூக வலைத்தளங்களில் கடந்த 2 நாட்களாக புகைப்படம் ஒன்று அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. கொகுவல பிரதேச பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இவ்வாறு பணி முடிந்து நிறுத்தப்பட்டிருந்த தனது மோட்டார் சைக்கிளில் உறங்கிய நிலையில் தூக்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்துவிட்டதாக தெரிவித்து இந்த பதிவு அதிகமாக பகிரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த புகைப்படத்தை வெளியிட்டு பொதுமக்களுக்கு போலீசார் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய 9 இந்திய மீனவர்கள் கைது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்கள் மற்றும் படகொன்றும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு வேளையில் தலைமன்னார் உருமலை முனைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீன்பிடி படகொன்றும் அதிலிருந்த 9 இந்திய மீனவர்களும் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழைந்து கடல் அடிவாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அடிமடி வலை முறையை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளனர்.